புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் பல விதங்களிலே ஒரு தனித்தன்மை பெற்று விளங்குவதை முஸ்லிம்களாகிய நாமே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளாக இருந்தாலும், இந்த மார்க்கத்திலே நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், இந்த மார்க்கத்திலே நமக்கு நடைமுறையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல், திருமணம், இன்ன பிற காரியங்களாக இருந்தாலும், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அதில் ஒரு தனி முத்திரை பதித்து ஒரு தனித்துவத்தோடு உலக மக்களெல்லாம் வியந்து பாராட்டுகின்ற, ஆச்சரியப்படுகின்ற, ரசிக்கின்ற, ஈர்க்கின்ற அளவுக்கு அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களாகிய நாம் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கம் பல விதங்களிலே தனித்து விளங்குவதை சொல்வதற்கு முன்னால், முதல்ல இந்த மார்க்கம் ஒரு விஷயத்தில் தனித்து விளங்குகிறது. எதில் தனித்து விளங்குகிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் என்ற இறைவன் முகமது என்ற தன்னுடைய தூதர் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கினான் என்று நம்ம நம்புகிறோம். அல்லாஹுதான் இந்த மார்க்கத்தை வழங்கினான் என்றால், முகமது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்றால், அவர்கள் நமக்கு கொண்டு வந்த அந்த புத்தகம், குர்ஆன் என்ற அந்த புத்தகம் அல்லாஹுடைய வேதம் என்றால், அதை தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்கிற விஷயத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. உலகத்திலேயே ரொம்ப சிரமமான விஷயம் என்னவென்று சொன்னால், தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். நான் சொல்வது உண்மை என்பதை நானே நிரூபிக்க புகுந்தால் அது பெரும்பாலும் சாத்தியமே ஆகாது. புற காரணங்களை வைத்து, புறச்சான்றுகளை வைத்து, சாட்சியங்களை வைத்துத்தான் ஒன்றை மெய்ப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று அது உரிமை கொண்டாடுகிறது. இது மனிதன் உண்டாக்கின மார்க்கம் இல்லை, இது யாருடைய சிந்தனையிலும் கற்பனையிலும் உதித்த மார்க்கம் இல்லை, இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்ல அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்று இந்த மார்க்கம் பல இடங்களிலே தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறது. இப்படி சொல்லிக் கொள்ளுகிற இந்த மார்க்கம் இது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது என்பதை எப்படி நிரூபிக்கிறது? தன்னைத்தானே நிரூபிக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து உலகமே வியந்து போற்றுவதை நம்ம பார்க்கிறோம். இதுல இரண்டு விதமாக இந்த மார்க்கம் இது உண்மையான மார்க்கம் என்பதை அடித்து சொல்கிறது. இது சரியான மார்க்கம்தான், இது உண்மையான மார்க்கம்தான், இதுல எந்த விதமான பொய்யோ புரட்டோ கலப்படமோ பித்தலாட்டமோ மோசடியோ எதுவுமே கிடையாது என்பதை இரண்டு விதங்களிலே இந்த மார்க்கம் உலகத்துக்கு நிரூபித்து காட்டுகிறது. அது என்ன இரண்டு விதம்? ஒன்று, இந்த குர்ஆனை கொண்டு வந்தார்ல இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை கொண்டாந்து நிப்பாட்டி அவர்களை வைத்தே இதனுடைய தூய்மையை இஸ்லாம் நிரூபித்து காட்டுகிறது. இரண்டாவதாக, அவர்கள் எதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைத்தார்களோ அந்த வேதத்தை வைத்தே இது உண்மை, இது சரியான மார்க்கம் என்று இரண்டாவது நிரூபணத்தை இஸ்லாம் தருகிறது. அதாவது இது முதல்ல நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்றால், இது சரியான மார்க்கம், உண்மையான மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லலை. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்தான். உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் அல்லாஹ் பேசி இது நான் கொடுத்த மார்க்கம்னு சொன்னானா? அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு அல்லாஹ்வை கொண்டாந்து நிப்பாட்டி யாரும் நிரூபிக்க இயலாது. அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்வது ஒரு மனிதர், முகமது என்ற ஒரு மனிதர் சொல்கிறார். நான் சொல்றது அல்லாஹ்விட்டிருந்து வாங்கிட்டான்னு சொல்கிறேன், நானாக கையில மடியில போட்டு நான் சொல்லல,
என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அவங்க சொல்றாங்க. அவங்க எதை வேதம் என்று மக்கள்கிட்ட வழங்கினார்களோ இது நானா உண்டாக்குனது கிடையாது, இந்த வேதத்தை என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு தந்திருக்கிறான், அவனிடமிருந்து பெற்றுத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ரெண்டையுமே அதுவே அதை நிரூபிக்கிறது. அது அதிசயம். இப்ப நான் திருடனா இல்லையான்னு நிரூபிக்க வேற சாட்சியத்தை கொண்டு நிரூபிக்கணும். அந்த நபரே நிரூபிக்கிறார் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா அவரே தான் ஆதாரம். இது பெரிய அதிசயம், எந்த லாஜிக்கலையும் வராது. அது அவருக்கு அவரே ஆதாரமாக இருப்பது என்பது லாஜிக்கு விரோதம்னு சொல்லிடுவாங்க. அதுவே ஆதாரமாக இருக்கிறது என்பது லாஜிக்கு விரோதம். ஆனா அந்த லாஜிக்கை இஸ்லாம் உடைக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அவர்தான் ஆதாரம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு அந்த குர்ஆன் தான் ஆதாரம். அப்படி தனக்குத்தானே நிரூபிக்கிற விஷயத்தில் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிறது. எப்படி தனித்து விளங்குகிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்ப சொல்றாங்க? பிறந்த உனையா, 15 வயசுலையா, 20 வயசுலையா, 30 வயசுலையா, 40 வயசுல சொல்றாங்க. 40 வயசு என்பது ஒரு மனிதனுடைய 20 வயசை கழிச்சிருங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்லிடுவோம். ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அந்த மக்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களோடு வாழ்ந்தாங்க என்று சொன்னா, எந்த மக்கள்கிட்ட இறை தூதர்னு பிரகடனப்படுத்தினார்களோ அந்த மக்கள்கிட்ட தான் அவங்க வாழ்ந்தாங்க. சொந்த ஊர்ல போய் நான் இறை தூதரு, நான் பயங்கரமான ஆளு, நான் பெரிய அறிவாளி, நான் அப்புறம் நல்லவன் அப்படின்னு போய் யாராவது சொன்னா அவ்வளவு பேரும் கூட இருந்து பழகுனவங்க, பார்த்தவங்க, சினிமாவுக்கு போனவங்க கூட சினிமா பார்த்தோம் இருப்பான். ஒன்ட்டா அவுளியாவும்ல, நாங்கள் 2 பேரும் தானே சினிமா பார்த்தோம் சொல்லுவானா இல்லையா? இவரோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் இருப்பான், இவரோட சேர்ந்து தில்லுமுள்ளு பண்ணவன் இருப்பான், இவரோட சேர்ந்து பொய்ப்பித்தலாட்டம் பண்ணவன் இருப்பான், இவரோட சேர்ந்து மாடு வச்சவன் இருப்பான், இப்படி பள்ளிக்கூடத்து கட்டடிச்சவன் இருப்பான். இவன் நான் தான் ஒரு நல்ல ஒரு தலைவர்னு சொல்லி மக்கள்கிட்ட அறிமுகமானா அந்த மக்கள் ஒத்துக்குருவாங்களா? ஆளாளுக்கு எந்திரிச்சு கேட்க ஆரம்பிச்சிருவான், என்னப்பா நீ எல்லாம் தலைவர், அது எப்போ மறக்கும்? உலகமெல்லாம் இவனை தலைவன் சொன்ன பிறகு கடைசியாக தான் அந்த ஊருக்காரனை மறந்துடுவான். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளே ஊரோட ஒத்து போயிடுவோம், இப்படி தான் ஆக முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல ஊரை விட்டு வெளியூருக்கு போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அந்த மக்கள் நம்பி இருந்தால் அது ஆச்சரியம் இல்லை, நம்பலாம். ஏன்னா அவங்களுடைய கடந்த காலம் தெரியாது. மக்காவுல வாழ்ந்த மக்களுக்கு தான் அவங்களுடைய கடந்த காலம் தெரியுமே தவிர வேற ஒரு ஊர்ல போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி 2 வருஷம் நல்லவரா நடந்தா போதும். ஒரு 6 மாசம் நல்லவரா ஒரு ஊர்ல போய் தங்க வேண்டியது, 6 மாசத்துக்கு அப்படி பர்ஃபெக்டா ஒரு மனுஷனுக்கு நடக்க முடியும். காலமெல்லாம் முடியாது, கொஞ்ச காலத்துக்கு முடியும். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு ஊர்ல போய் இருந்து இவர் மாதிரி ஒரு ஆள் உண்டாங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 மாசம் நடிச்சுட்டா போதும் அந்த ஊர்ல நம்மளை ஏத்துக்குருவான். அதுக்கப்புறம் நம்ம தலைவர்களா சொல்ல எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எங்க பிறந்தோமோ எங்க வாழ்ந்தோமோ அங்க போய் நான் அல்லாஹ்வுடைய தூதரு என்று சொல்லி அதுக்கு எதை ஆதாரமா அல்லாஹ் வைக்க சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, அஃபலா தாகிலூன், இதை சிந்திக்க மாட்டீர்களா? அதாவது எப்படி அவர் தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபிக்க சொல்றான்னு கேட்டா, ஏப்பா 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் உங்களோட தானே வாழ்ந்தேன், முந்தின 20 விட்டுருங்க, சின்ன பிள்ளை அதை கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்கன்னு வைங்க. ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் உங்களோட தானே வாழ்ந்திருக்கிறேன். அப்ப உங்கள்ட்ட நான் வாழ்ந்த வகையில் என்ன எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல. 20 வருஷமாவா ஒருத்தன் அப்பளுக்கு இல்லாம நடிக்க இயலும்? இந்த மாதிரி இறை தூதர்னு சொல்வதற்காக 20 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தன் பிளான் பண்ண இயலும்? இறை தூதர் நம்ம 20 வருஷத்துக்கு பிறகு சொல்லணும்னு பிளான் பண்ணி யாராவது நடிக்க இயலுமா? உங்களோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், உங்களை மாதிரியே இருக்கிறேன், உங்களோட வாழ்ந்த வகையில நான் பொய் சொல்லி இருக்கிறேனா? இதுக்கு அர்த்தம் என்ன? நான் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன்னு அதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் மனிதராக இருந்தார்கள். நம்மளை மாதிரியே சாப்பிட்டார்கள், நம்மளை மாதிரியே குடித்தார்கள்,
நம்மளை மாதிரியே தூங்கினார்கள், நம்மளை மாதிரியே இயற்கை உபாதைகளுக்கு ஆளானார்கள், கவலைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள், புள்ள குட்டிகளை பெற்றார்கள். இதெல்லாம் எந்த வகையில் இது தனித்தன்மை அவர்கள் பார்க்கல. அப்படி நம்மளை மாதிரி தான் இவர் எல்லா வகையிலும் இருக்கிறாரு என்று நினைக்கப்படுற ஒரு ஆள் போய்கிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு. அதுக்கு எதை சான்றா காட்டுறாருன்னு சொன்னா என் வாழ்க்கை தான் சான்று. நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன சான்றுன்னு கேட்டா, நீ செஞ்ச 20 வயசுல நீ செஞ்சதை நான் செஞ்சனா, நீ 25 வயசுல செஞ்சதை நான் செஞ்சனா, நீ 30 வயசுல என்னென்ன பண்ணி அதை நான் செஞ்சனா, நீ 35 வயசுல என்னென்னலாம் பண்ணி அதை நான் செஞ்சனா, அப்படித்தானே இப்ப செய்வான் எல்லாரும். நீ என்ன செஞ்சீங்க, நீங்க அத்தனை பேர் என்ன செஞ்சீங்களோ அது மாதிரி நான் செஞ்சனா அப்படின்னு சொல்லி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய செய்தியை தான் சொல்றேன் என்பதற்கு ஆதாரம் என்னுடைய வாழ்க்கை. தன் வாழ்க்கையவே முன்னாடி கொண்டே வைத்து நிரூபிக்கிறார். எப்படி தனித்து விளங்குன்னு பாக்குறீங்களா? நான் தான்ப்பா நான் தூதர் என்பதற்கு நான் தான் ஆதாரம். நான் இறை தூதர் என்பதற்கு வேற யாரும் சாட்சி சொல்ல வேண்டாம். நான் இறை தூதர் என்பதற்கு என் கடந்த கால வாழ்க்கை ஆதாரம். எந்த அளவுக்கு ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வால் நியமனம் செய்யப்பட்ட பிறகு முதல் உத்தரவு வருகிறது, நீ ஓதுவீராக. இக்ரான்னு வருது. நீ ஓதுவீராக என்ன அர்த்தம்? நீ விளங்கிக்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஃபர்ஸ்ட் நீ விளங்கிக்க அப்படின்னு உத்தரவு வருது. மக்களுக்கு சொல்ல சொல்லி உத்தரவு வரல, முதல்ல நீ விளங்கணும், அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் என்ன உத்தரவு வருது? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. முதல் உத்தரவு நீ ஒழுங்கா தெரிஞ்சிக்க. இரண்டாவது உத்தரவு ஊர் உலகத்துக்கு சொல்றது முந்தி உன் சொந்தத்துக்கு சொல்லு, உன் குடும்பத்தாருக்கு சொல்லு அப்படின்னு ஃபர்ஸ்ட் குடும்பத்தாருக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை, ஒரு கடவுள் கொள்கையை எடுத்து சொல்லு என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான். உத்தரவு போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டுறாங்க. எந்த எல்லாரையும்? சொந்த பந்தங்களை, அவங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் ஒன்னா திரட்டுறாங்க. தகப்பனோட பிறந்தவர்கள், தாயோடு பிறந்தவர்கள், தகப்பனோட பிறந்தவருடைய பிள்ளைகள், தாயோடு பிறந்தவருடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மகள்கள் கூட என்ன செய்யறாங்க, அந்த சபைக்கு அழைக்கப்படுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உள்பட எல்லாரும் அங்கே ஆஜராகி விடுகிறார்கள். எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறை தூதராயிருக்கிறேன், இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்வதற்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட ஒரு நற்சான்றை வாங்குறாங்க. இந்த செய்தியை சொல்ல முந்தி ஒரு நற்சான்று, என்ன சான்று கேட்குறாங்க? நீங்கள் இந்த சஃபாங்கிற குன்றுக்கு அருகே இருக்கிறீர்கள். சஃபாங்கிறது மக்காவில் உள்ள ஒரு சின்ன மலை குன்று. அந்த மலைக்கு பின்புறமாக ஒரு பெரிய கூட்டம், எதிரிகளுடைய கூட்டம் உங்களை தாக்குவதற்காக படையெடுத்து வருகிறது என்று நான் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொந்தக்காரங்களாம் அப்படி கூட்டி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்புறமாக உங்களுடைய எதிரிகள் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால், நீங்க போய் அதை செக் பண்ணாம நெசமா வர்றாங்களா என்று மலையில ஏறி பார்த்து உறுதி செய்யாமல் என் சொல்லை மட்டும் வைத்து நீங்கள் நம்புவீர்களா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருதுங்கிறேன், நீங்க யாரும் மலையில ஏறல, மலையை பார்க்கல, மலைக்கு பின்னாடி கூட்டம் வருதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது, நான் தான் உங்கள்கிட்ட வர்றேன், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இதோ மலைக்கு பின்னாடி ஒரு எதிரி கூட்டம் வருது, உங்களை தாக்க வருது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா? அப்ப எல்லாரும் கோரஸா ஒரே குரல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசி நான் உங்களை அறிஞ்சது இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க? நம்புவீங்களாவா? எப்படி நம்பாம இருக்கிறது? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பொய் சொல்லி இருந்தா அது மாதிரி இன்னைக்கு சொல்றேன்னு நாங்க நினைக்குவோம். நாங்கள் அறிந்தவரை, எங்களோடு நீங்கள் வாழ்ந்தவரை, பழகியவரை நாங்க ஒரு பொய் சொல்லி உங்களை கண்டதில்லையே. மாஜர்ற பொய் தான் மனுஷன் செய்யறதுல சின்ன தப்புங்க. பொய் சொல்லாத ஒரு ஆள் இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பொய் சொல்றோம். அடுத்தவனை பாதிக்கிற அளவுக்கு சொல்லாதவர்கள் கூட விளையாட்டு போக்கில் பொய் சொல்லக்கூடியவர்களை நிறைய இருக்கத்தான் செய்கிறோம். ஒரு பொய்யும் சொல்லாம ஒரு மனுஷனால வாழ இயலுமா?
அழுக இயலாது, எவனாலையும் முடியாது. அதாவது ஒரு நாளைக்கு பொய் சொல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஒரு நாளைக்கு கூட முடியாது. வேணா பறிச்சு வச்சு பாருங்க, நாளைக்கு பூரா எந்த பொய் சொல்வது இல்லை, அதில் தேர்வோமான தேர முடியாது. ஆனால் ஒரு மனிதர் 40 வருஷ காலம், 40 வருஷத்தில் 15 20 வருஷம் கழிச்சிட்டா கூட 20 வருஷ காலம் ஒரு பொய் சொல்லி நாங்கள் பார்க்கலையே என்று அந்த சமுதாயம் நற்சான்று வழங்குகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எப்படி நிரூபிக்கிறாங்க? அல்லாஹ் எப்படி நிரூபிக்கிறான்? அவருடைய தனித்தன்மையை காட்டி அவருடைய தூய்மையை அல்லாஹ் என்ன செய்யறான்? பிரகடனப்படுத்த செய்கிறான். அப்ப இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இது ஒரு தனி சிறப்பு. யார் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்தாரோ அவர் அப்படி அப்பளுக்கு இல்லாத ஆட்களா காட்டுறதுங்கிற சாதாரண ஒரு விஷயமா? சாதாரண ஒரு பெருமை நினைக்கிறீங்களா? அப்ப இறை தூதர்னு ஆகுறதுக்கு முன்னாடி, அதுவும் அதான் இறை தூதருக்கு முன்னாடி தப்பு தண்டா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சால்சாப்பு சொன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்க. அது முந்தி உள்ளது தானே, இப்ப நான் செஞ்சேனா அப்படின்னு கேட்கலாம். இறை தூதர் ஆகுறதுக்கு பிந்தி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டால், இறை தூதர் ஆகுறதுக்கு முந்தி எனத்தையாவது பண்ணி இருந்தா கூட மக்கள் அது தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நம்ம தௌஹீத சொல்றோம், தௌஹீத சொல்றதுக்கு முந்தி நம்ம எப்படி இருந்தோம்னு எடுத்தா தேர்வோமா? தேர மாட்டோம். 4 பேர் சுட்டி கேட்போம், உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் தானே மூலுக்கு ஓதுனிய, நீங்களும் தானே சிறுக்கு வச்சுன்னு என்னை கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லைண்டா சொல்லுவோம். ஆமாப்பா, அது அறியாம காலத்தில் செஞ்சது, தௌஹீதுக்கு வந்துட்டு நான் செஞ்சேனா? அப்படிதான் நம்ம எல்லாரும் கேட்குறோம். எல்லாரும் எப்படி கேட்போம்? விளங்காத காலத்தில் செஞ்சது ஏன்ப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, விளங்கின பிறகு நான் செஞ்சேனா? இப்படித்தான் நம்மள யாரா இருந்தாலும் சொல்ல இயலுது. செய்யவே இல்லைன்னு சொல்ல இயலுமா? ஒரு ஆளுக்கு சொல்ல முடியுமா? இந்த மனிதரை வைத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா எப்படி சொல்றான்? மஹா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உங்களிடத்திலே உண்மையை தவிர வேற உன்னையும் நாங்க பார்த்தது இல்லையே. அதனாலதான் பட்டமே கொடுத்தான், சாதிக்குன்னு பட்டம் கொடுத்தான். யாரு? அந்த சமுதாயமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பேர் என்ன? உண்மையாளர், நம்பிக்கையாளர். இவர் எத்தனை கோடிக்கு நம்பலாம், இவர் மோசடி செய்ய மாட்டார், இவர் எந்த கட்டத்திலையும் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையை நிரூபிக்கிறான். அது கூட பாருங்க, அல்லாஹ் சொல்லித்தான் நிரூபிக்கிறான், அவங்களா கூட நிரூபிக்கல. அல்லாவே இந்த குர்ஆன்ல எப்படி கட்டளை இடுறான்னு கேட்டா 10-16வது வசனத்துல இது இருக்குது. 10வது சூராவுல 16வது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தான் இதை சொல்ல, நபியை போட்டு சொந்தமா கூட அவங்க சொல்லல. அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் மா தலவுத்துஹு அலைக்கும், இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய வேதம்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அல்லாஹ் ஓத நாடிட்டான், அதனால நான் சொல்றேன். வலா அதராக்கும் பிஹி, இதை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டேன். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன் பல வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தாகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியே நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்குறான், முகமதே உன்னை எப்படி நான் காப்பாத்திட்டு வந்திருக்கிறேன், இறை தூதரா நியமிக்கிறதுக்காக வேண்டி. இறை தூதர்னா நம்புறது கஷ்டம், ஏன்னா இறை தூதருக்கு கொம்பு முளைச்சிருக்காது. இறை தூதருங்கிறவர் மனித அமைப்பிலிருந்து மாறுபட்டவராக இருக்க மாட்டார். இறை தூதர் என்பவர் மனித தன்மை எடுபட்டவராக இருக்க மாட்டார். எல்லா வகையிலும் மனித மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை போய் இறை தூதர்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? நம்ப கஷ்டமா இருக்குமே. அப்படின்னா அதுக்கு முந்தைய அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் பிளான் பண்றான். எப்படி? இவரை ஒரு பரிசுத்தமாக இவரை வளர்க்க வேண்டும், இவர் மீது எந்த ஒரு பழுதும் வராத வகையில் இவரை சுற்றி ஒரு கவசத்தை ஏற்படுத்த வேண்டும். மனிதன் என்ற முறையில் என்னென்ன இடத்துல எல்லாம் மனிதன் சருகுவானோ, பண விஷயம், பெண் விஷயம், புகழ் விஷயம், அது மாதிரியான எந்தெந்த இடத்துல எல்லாம் மனிதன் சருகி போவானோ அதுல இருந்ததெல்லாம் இவருக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி சுத்தமாக கொண்டு நிப்பாட்டி, இவரை நான் தூதருங்கிற இதுக்கு மேலே என்னடா வேணும், இப்படி ஒரு மனிதன் நடக்க முடியுமா, நடந்திருக்கனா இல்லையா என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது இறை தூதர் என்பதை அதுவே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எந்த வாழ்க்கை? நபியாக ஆவதற்கு முந்தைய வாழ்க்கை. எந்த வாழ்க்கை நிரூபிக்குது? நபி ஆன பிறகு உள்ள வாழ்க்கை நிரூபிக்கல. 40 வயசுல இறை தூதர்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு முந்தி உள்ள வாழ்க்கை. அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு மனிதர்
எந்த ஒரு நோக்கமும் இல்லாதவர் என்பதை என்ன செய்யுது, எடுத்து காட்டுகிறது. முதல்ல அல்லாஹ்ட்ட செய்தி வருது. செய்தி வந்த உடனே ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய செய்தின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரல, பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. வீட்டில் வந்து வெடன்னு குளிரில் வந்து படுத்துடுறாங்க. மனைவி அதை போர்த்தி விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் என்ன? அந்த கேரக்டரை வச்சு தான் ஆறுதலை சொல்கிறாங்க. ஆறுதல் எப்படி? நீ ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. எப்படி ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலத்திலையும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் எதையும் பார்த்து பயந்துடல. நீங்கள் ஏதோ அவங்க ரசூலுல்லாஹ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜிப்ரீல் அவங்க நினைக்கல. இறைவனிடமிருந்து செய்தி வந்ததை ஏதோ ஒன்றை பார்த்து நம்ம பயந்துட்டோம் துவக்கத்தில் நினைக்கிறார்கள். நினைத்து தான் பயப்படுகிறார்கள். அதில் தான் வெட நடுங்குகிறார்கள். அப்போ ஹதீஜா நாயகி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஏன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் தெரியுமா? இன்னக்க தஹ்மிலுல் கல்ல, நீங்கள் சிரமங்களை அடுத்தவருக்காக சுமந்து கொள்கிறீர்கள். அடுத்தவர் கஷ்டத்தை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். எப்படி அல்லாஹ் உங்களை கைவிடுவான்? உங்களோட இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்தியிருக்கிறேன். அந்த குடும்பம் நடத்தினதுல பார்த்தத மனைவி சர்டிபிகேட் பண்றாங்க. தஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சிரமங்களை எல்லாம் நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவருக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அவர் உழைத்துக் கொள்ள வேண்டும். யார் இல்லைன்னு வருகிறாரோ, ஏழையா இருக்கிறாரோ, ஏழைக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள். தக்ஸிபுல் மஅதூம வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, நல்ல பணிகளுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக உதவி செய்கிறீர்கள். கொஞ்சம் நஞ்சமா நீங்க இருந்திருக்கிறீங்க கடந்த காலத்தில், ஏழைபாளைக்கு உதவி செய்கிறீங்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதாவது கஷ்டம் இருந்தால் நான் சுமந்துக்கிறேன், நீ கஷ்டப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சமூக சேவை செய்கிறீர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற உங்களை எப்படி அல்லாஹ் கைவிடுவான்? ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம். எங்க நல்லவனா இருக்கலாம்? ஊரே நல்ல ஆட்களா இருந்தா அதுல ஒருத்தன் நல்லவனா வாழ்ற ஆச்சரியமே கிடையாது. ஊர்ல யாருமே புகை பிடிக்க மாட்டாங்க, அந்த ஊர்ல ஒருத்தன் புகை பிடிக்காம இருந்த பெரிய ஆச்சரியமா? எங்க ஆச்சரியம்? எல்லாரும் பீடி குடிச்சு திரிகிறான், ஒரு ஆள் குடிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாரும் தண்ணியில மிதக்கிறான், ஒரு ஆள் மிதக்க மாட்டேங்கிறாரு. இது ஆச்சரியம் தானே? அப்ப எந்த சமூகத்தில் இவங்களை இப்படி அல்லாஹ் ஆக்குறான்? எந்த சமூகத்தில் இப்படி இருக்க முடியாது? அந்த சமூகத்தில் நீங்களோ நானோ வேறு எவரோ ஒரு அங்கமாக இருந்தால் நாமளும் அந்த தீமைகளுக்கு பலியாகி இருப்போம். அந்த அளவுக்கு ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுது வரலாறு. அவங்களை எப்படி சொல்லுது? அறியாமை காலம். அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மௌட்டிகமும், அவ்வளவு மூட நம்பிக்கைகளும், அவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரங்களும், ஒழுக்கம் பண்பாடு ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தில் அவர்களோடவே பழகி, அவர்களோடவே வாழ்ந்து, அவர்களில் ஒருவராகவே இருந்து தனித்திருக்கிறார். தாமரை இலை தண்ணீரை போல. தாமரை இலை இருக்கு பார்த்தீங்களா? தண்ணீர்ல இருந்தாலும் தண்ணி மேல மேல பாஞ்சாலும் அப்படி ஓடி போயிடும், கண்ணாடி மாதிரி ஓடி போயிடும். இவர் அப்படி தாமரையில் தண்ணி மாதிரி எல்லாம் வந்து மேலே உரசுறான், அவன் பழகுறான், இவன் சலாஞ்சு விடுறான், அடுத்த வீட்டில் இருக்கான், அவன் ஏற்ற வீட்டில் இருக்கிறான், அவன் மூஞ்சிலாம் முழிக்க வேண்டி இருக்குது. போகும்போதே தண்ணி அடிக்கிற காட்சி தான் பார்க்க வேண்டி இருக்கிறது, போகும்போதே விசாரம் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எல்லாம் பண்ற எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒட்ட மாட்டேங்கிறார். அதுல வந்து இரண்டரை கலந்துட மாட்டேங்கிறார். அப்ப எல்லா வகையிலையும் கேடுகட்டு இருந்த ஒரு சமுதாயத்தில் அனைத்து கேடுகளில் இருந்தும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஒரு தனித்துவத்தோடு விளங்கினார்கள் இல்லையா? இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருப்பது, தன்னுடைய தூதுத்துவத்தை தானே நிரூபித்துக் கொண்ட ஒரு தலைவர் கிடைத்திருப்பது இருக்கிறது. இது வந்து கண்டிப்பா இது தனித்து விளங்குற ஒரு தலைவர் தான், தனித்து விளங்குற ஒரு மார்க்கம் தான். அது மாத்திரம் இல்லை, தூதர்ந்து ஆயிட்டார்ல. இந்த தூதர்ந்து ஆகுறதுக்கு நீ யோசிச்சு பார்த்தீர்களே ஆனால், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொறுப்பை தன் மீது சுமந்து கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதுக்கு தூதர்னு சொல்றாரு? தூதர்னு சொன்னா ஒரு இயக்கம் கட்டுவது தானே. தூதர்னு சொல்லிவிட்டால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட்டம் உண்டாவாங்க. உண்டாகுனா என்னவாகும்? அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் ஆவார். தலைவரான என்னவாகும்? தனியாக மரியாதை கிடைக்கும், அந்த கூட்டத்தில் இவருடைய புகழ் ஓங்கும், வருமானம் கூட கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், பலவிதமான அந்தஸ்துகள்லாம் கிடைக்கும். இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருப்பது வந்து சகஜம். எந்த ஒரு மனிதர் எந்த ஒரு இயக்கம் கட்டுவதாக இருந்தாலும்
எந்த ஒரு கொள்கையை உலகத்தில் எடுத்து சொல்பவராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் திரள்வதும் அந்த கூட்டத்தை வைத்து ஏதோ ஒரு ஆதாயத்தை மனிதன் அடைவதும் சகஜமானது. இது எல்லாருமே அடையத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எப்படி ஆச்சரியமா ஆக்குறான்னு பாருங்க. இவரை அந்த ஊர்லயே பெரும் செல்வந்தராக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் நிலைமை என்ன? யாரையாவது எதிர்பார்த்து வாழ்ற அளவுள்ள ஏழையா இருந்தாரா? கையேந்து நிலையில் இருந்தாரா? கஷ்டப்பட்டு இருந்தாரா? வீடு வாசல் இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்துக்கொள்ளக்கூடியவராக அப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கிறார்ல, மாத்துறதுக்காக வேண்டி இறை தூதருங்கிறாரு சொல்லிவிடலாம். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி தெருவில் நிற்கிறார்ல, அப்படி ஒரு கொள்கையை சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாயிரும், நமக்குன்னு சில மக்கள் வருவாங்க, காணிக்கைகள்லாம் குவியும், அந்த சிப்புகள் கிடைக்கும் என்பதற்காக இவர் பாடுபட்டார்னு கூட சொல்ல முடியும். அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இவரை எல்லா வகையிலையும் அவரை நிரூபிச்சு காட்டுறதுக்காக வேண்டி இவரை கொஞ்சம் காசு பணம் உள்ளவரை ஆக்கணும். அப்படி இருந்தா தான் இவர் நான் இறை தூதர்னு சொல்லும் பொழுது காசுக்கு சொல்றான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ற? சம்பாதிக்கத்தானே சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? முசாபிர தான் சொல்லிட்டு போயிடலாம். பெரிய ஊர்ல பெரிய பணக்காரர் போய் சொன்னா அப்படி சொல்லுவீங்களா? இந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கொள்கையை சொன்னார்னு சொன்னா பணத்துக்கு சொல்றான்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த ஊர்ல அவர் தான் பணக்காரர், அந்த நாட்டில் அவர் தான் பணக்காரர். அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு கொள்கையை உலகத்தில் சொன்னா காசுக்கு சொல்றான்னு யாராவது சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒன்று சொல்ல முடியும், காசுக்கு சொல்றான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அல்லாஹ் அவங்களை எப்படி ஆக்குறான்னு கேட்டா, அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா, உன்னை அனாதையாக நீ இருந்தாய் முகமதே, நீ அனாதையாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை அரவணைத்து கொண்டான் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வஜதக ஆயிலன், நீ வறுமையில கஷ்டத்தில் இருந்தாய், ஃபஅக்னா, உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், வஜதக ஆயிலன், நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய், ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க, அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க. என்ன தகப்பனார் இறந்துட்டாரு, பெரிய தகப்பனார் தயவுல, பாட்டனார் தயவுல வாழ்றாங்க, இன்னொரு தயவுல போய் என்னத்தான் சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அது என்ன மரியாதை நமக்கு தெரியும். சோறு தான் போடுவாங்க, சொத்தை எழுதி தந்துருவாங்க. நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ பாட்டனார் வீட்டில் இருந்தா இறக்கப்பட்டு சோறு போட்டுருவாங்க. அப்ப அது வறுமை தானே, அவருக்குன்னு ஒன்று இருக்காது தானே, அவங்களுக்குன்னு சொத்து பத்து இருக்காது. அப்போ பாட்டனார் வீட்டிலையும் பெரியப்பா வீட்டிலையும் நீ வாழ்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்த, எவ்வளவு வறுமையில் இருந்த, நான் என்ன பண்ணினேன்? வஜத காயிலன், உன்னை வறுமை நிலையில கண்டு ஃபாகுனா, உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை, நான் இறை தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன? பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை. அல்லாவே செல்வந்தர்னு சொல்றான்னா விளங்கிக்கணும். நம்ம செல்வந்தருமோ, என்ன செல்வந்தருமோ, ஒரு 10,000 ரூபாய் பெரிய பணக்காரர் அப்படிமோ. அல்லாஹ் செல்வந்தர்னு சொல்றான், எதை சொல்லுவான்? அது யோசிக்கணுமா இல்லையா? அல்லாவோட சர்டிபிகேட் கொடுக்குறான், ஊர்லயே அவர் தான் டாப்ல இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? பெரிய செல்வந்தர்னு சொல்லுவான். அல்லாவே என்ன செய்யறான்? நீ ஒண்ணும் இல்லாம கடந்த உடைய பெரிய பணக்காரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அது ஒரு சொல்லத்தக்க அளவுக்கு செல்வம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மதிப்பீடு அல்லாஹ் மதிப்பீடு ஒண்ணா? அல்லாஹ்வுல இதை சொல்றான். அப்ப சொல்லத்தக்க அளவுக்கு, அதை குறிப்பிட்டு பேசத்தக்க அளவுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செல்வம் இருந்துச்சுன்னு விளங்குது. அப்ப இவ்வளவு காசு பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆளு எதுக்குடா வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இதுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அடிதானே கிடைக்கும். பொதுவாக காசு பணம் இல்லாத ஆளுக்கு அடி உதைக்கு போகும் தயாராவாங்க. ஏன்? இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளோ லாஜிக் வச்சிருக்கிறாங்க. என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்மள்கிட்ட நம்மளே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறோம், என்னத்தில் இனிமே என்ன இல்லை, வீடே இல்லை, போட்டுக்கிற சட்டையை தவிர இன்னொன்று இல்லை, என்னத்தை இழந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு எது தைரியம் தரும்? இல்லாமை கூடுதல் தைரியத்தை தரும். ஒரு களத்தில் இறங்கி வீர் கொண்டு வர்றதெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய மக்களாக தான் பெரும்பாலும் இருப்பார்கள். கொஞ்சம் நடுத்தரமானவர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. அடி ஓது தான் கிடைக்கும் என்று இருந்தால் செல்வந்தர்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? சீனுக்கே வரமாட்டாங்க. அப்போ இவர் இவ்வளோ செல்வந்தராக இருந்து கொண்டு எதை சொல்றாரு? உத கிடைக்குமே அதை சொல்றாரு. அட செல்வந்தராக இருந்து சிலதை சொல்லலாம். எதை சொல்லலாம்?
எதை சொன்னா மாலை போடுவாங்க அதை சொல்லலாம். சில செல்வந்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எதையுமே அவங்க புண்படாத வகையில் அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லைங்களாம். காசு பணத்தையும் வச்சுக்கிட்டு உதயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கொள்கையா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு. இதை சொன்னா என்னென்னலாம் ஏற்படுச்சுன்னு தெரியுதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறாங்க, செல்வந்தரா இருந்து கொண்டு. அப்ப இவர் இறை தூதர்னு சொன்னதுல அவருடைய கடந்த கால நாணயம் நேர்மையும் ப்ரூஃபா இருக்கிறது. அவர் பெரும் வசதி படைத்தவராக இருந்தார, அதுவும் ப்ரூஃபா இருக்கிறது. வசதி படைத்தவராக இருந்து கொண்டு சொன்னார்னு சொன்னா வசதிக்கு அவர் சொல்லல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லல. இதை சொல்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. லாபமே இல்லை என்கிற ஒரு விஷயம், லாபம் இல்லைங்கிறத விட நஷ்டம்தான். நஷ்டம்தான், இழப்பு தான், கஷ்டம்தான். அப்படி ஒன்றை அவங்க சொல்லும் பொழுது மேலும் அவங்க நிரூபிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காசு பொண்ணுங்கிற போடா என்ன காசு அப்படின்னு துச்சமா மதிச்சிட்டு வர்றதா இருந்தா அது அல்லாஹ்வுடைய தூதர்னு அதை நிரூபிக்கலையா? அவங்களுடைய அந்த அப்பழுக்கற்ற அந்த வாழ்க்கை நிரூபிக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த பொது வாழ்க்கைன்னு சில பேர் முன்ன தங்களை மேலே கொண்டு வர பாடுபடுவர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவாங்க தெரியுமா? பெரும்பாலும் புதுசாக ஒன்றை உண்டாக்கி தலைமைத்துவத்துக்கு வர்றது யாராக இருப்பாங்கன்னா ஏதாவது ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. என்னத்தையாவது மக்கள்கிட்ட போய்கிட்டு யாரும் சொல்லாத ஒன்று ஒரு டிஃப்ரெண்டாக சொன்னு வைங்களேன், என்ன இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க ஆரம்பித்தா என்னவாக? ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. ஈர்க்க ஆரம்பித்தா என்னவாக? அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேரும், அந்தஸ்தனால கிடைச்சிடும். கொஞ்சம் நான் ஒரு தலைவன் ஆகிட்டேன் இன்னும் வந்துடுவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதையும் காப்பாற்றுறான். இந்த ஆள் ஒரு தலைமைத்துவத்துக்கு பண்ணார்னு வந்துடக்கூடாது. இவர் எப்படி ஆளா ஆக்குறான்ல, அந்த ஊர்ல இவங்க தான் உயர்ந்த குடும்பம். எந்த ஊர்ல இவர் இறை தூதர் சொன்னாரோ அவர் இறை தூதர் சொல்லாமலேயே அவர் தான் தலைவர். இறை தூதர் அவர் சொல்லி இருக்காவிட்டாலும் அந்த ஊரில் அவர் தான் மதிப்புக்கு உரியவர். அந்த ஊரில் அவர் சொல்லித்தான் கேட்பார்கள். அந்த ஊர்ல அந்த குடும்பம் வச்சதான் சட்டம். எந்த குடும்பம் வைத்தது அந்த ஊருக்கு சட்டமா இருக்குதோ அந்த ஆள் வந்துகிட்டு எந்த தலைமை ஆசைப்பட, தலைமை தான் ஆல்ரெடி இருக்குத, ஆல்ரெடி அந்த ஊருக்கு அவர் தானே தலைமை. அவர் இதை சொல்லாம இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருப்பாரு. சொன்னதுனால உள்ளதும் போகத்தானே செஞ்சிச்சு. சொல்லாம இருந்திருப்பாரே ஆனால், இறை தூதர் என்று டிக்ளேர் பண்ணாம இருந்திருப்பாரே ஆனால் அந்த ஊர்ல அபு தாலிபு தானே பெரிய தலைவர். அப்துல் முத்தலிபு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு இருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அப்துல் முத்தலிபு தான் தலைவர். அப்துல் முத்தலிபு மரணித்த பிறகு அவருடைய மகன் அபு தாலிபு தான் அந்த சமூகத்துக்கு தலைவர். அபு தாலிபு தான் எடுத்து இவர் வளர்க்கிறாரு. அபு தாலிபுடைய பிள்ளை அலி சின்ன பிள்ளை. அபு தாலிபுக்கு பிறகு அந்த பதவி யாருக்கு வரும்? இவங்களுக்கு தான் வரும். அபு தாலிபுக்கு பிறகு அடுத்த நிலையில் அடுத்த மரியாதைக்குரியவராக இந்த காபா ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவராக, பஞ்சாயத்துகளை விசாரிக்கக்கூடியவராக, அந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக எல்லா பொறுப்புகளும் யாருக்கு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இயற்கையிலேயே வந்தது, வர இருந்தது. அதை பெறுவதற்காக இவர் ஒரு இயக்கம் கட்ட தேவையே கிடையாது. அதை அடைவதற்காக நான் இறை தூதர்னு ஒரு புது கொள்கையை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா, காசு பணத்தை தாறுமாறா கொடுத்து இவர் காசுக்கு சொல்லலன்னு அவரே அவருக்கு ஆதாரமாக்குறான். பாத்தீங்களா? காசு பணத்தை அள்ளி கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல. பாத்துக்க, காசு ஊரே வாங்குற அளவுக்கு காசு இருக்கு, அவர் காசுக்கு சொல்லல, பதவிக்கு சொல்றாருங்கறியா? ஊர்லயே அவர் தான் பிரமுகர், ஊர்லயே ஒரு பிரமுகர் ஆக்கி வச்சு அவர் ஊரையே எதிர்க்கிற ஒரு கொள்கையை சொல்றாருன்னா இது பதவிக்கா? அப்ப அவங்களுடைய அந்த குறைஷிங்கிற அந்த குலம், அந்த குறைஷியிலையும் ஹாஷிம் என்ற குலம் உள்கிளை, குறைஷிங்கிற பெரிய கிளை, அதுல ஹாஷிம் என்பது இன்னும் கொஞ்சம் வசந்த கிளை. அப்ப மொத்த ஊர்லயே உயர்ந்த சமுதாயமாக, உயர்ந்த பாரம்பரியம் உள்ளதாக காபா என்ற ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி எதை உடைக்கிறான்? இவர் ஒரு நோக்கத்தில் சொல்லல, நான் தான் அனுப்பியிருக்கிறேன், நான் தான் அனுப்பியிருக்கிறேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இவர் செல்வந்தராக இருந்தும் உனக்கு ஒரு பாதிக்கக்கூடிய கொள்கையை சொன்னது, இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தும் அதை பாதிக்கிற கொள்கையை தைரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது, இதெல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சு உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே பார்த்தீங்களா? விளங்குதா எப்படி அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறாண்டு? அப்ப இதை வைத்து கொண்டு அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூய்மையை நிரூபிக்கிறான். அது போக சில பேர் இருப்பாங்க, என்னன்னு கேட்டால் ஒரு 25-40 வயசு வரைக்கும் சமுதாயத்திலேயே இருக்க மாட்டாங்க, எந்த நல்லது கெட்டதில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க,
தலைவர்னு குதிக்குவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆளாகவும் இவர் தான் இருக்கிறார். அந்த சமுதாயத்திலையும் விவரமான ஆளாகவும், விவரம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை தீர்க்க முடியலையா, வாங்கப்பா முகமதுகிட்ட போவோம், அவர் கரெக்டாக சொல்லுவார்ப்பா, அவர் ரெண்டையும் விசாரித்து கிளீனாக தீர்ப்பளிப்பார், வாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவராகவும் இருக்கிறார், கொஞ்சம் அறிவு கூர்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஒரு விவரமான ஆள். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னவர்கள நிறைய பேர்கள் கொஞ்சம் மென்டல் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க, வித்தியாசமான கொள்கையை சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சைக்கோ, அதை கூட சொல்கிறாங்க. அந்த சைக்கோ இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்க, அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான நோய், மனநோய். அந்த மாதிரியான மனச்சிதைவுக்கு ஆளானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாட்ட இருந்து அல்ல தான் அல்லா பேசினா, அல்லாட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன், இப்போ தான் டெலிஃபோனில் அல்லாட்ட பேசினேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யார்? ஏதோ ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாகி போனவர்கள். அந்த மாதிரியாகவாவது அவர் இருந்திருக்கிறாரா கடந்த காலத்தில்? இவர் கொண்டு ஏற்பாட்டில் கட்டி போட்டிருந்தாங்க, இவர் நாவூரில் கட்டி போட்டிருந்தாங்கன்னு சில சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஆளா? இவர் 20 வயசில் நமக்கு தெரியாத ஆள், 20 வயசில் கொஞ்சம் மாதிரியாக தான் இருந்தார், 18 வயசில் எனக்கு தெரியும்ப்பா அவர் மாதிரியா கரண்ட் போய் தான் தெரிஞ்சார் அப்படின்னு சில ஆட்களை பற்றி சொல்லுவோம்ல. அதை அல்லாஹ் கேட்குறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ல சொல்கிறான். என்ன சொல்ல சொல்கிறான்? இன்னமா அயலுக்கும் பி வாஹிதா, உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நபியை நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, முகமதை சொல்லுங்கள், இன்னமா அயலுக்கும் பி வாஹிதா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விஷயம்? அந்த கூமுல் இல்லா, அல்லாவுக்காக நீங்கள் கொஞ்சம் முன் வாருங்கள். என்ன முன் வாருங்கள்? மஸ்னா, ரெண்டு ரெண்டு பேரா வாங்க, ஃபுராதா, தனியா ஒத்த ஒத்தையா வாங்க, வந்து சும்ம தத்தஃபக்கரு, பிறகு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழர் இந்த முகமது இருக்கிறாரே, இவருக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் இருக்குதா, இவர் மரகலண்டவர் தானா என்ற ரெண்டு ரெண்டு பேரா வந்து சோதனை பண்றா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சோதனைக்கு அவர் உட்படுத்துறான். கூட்டமா சோதனை பண்றான்னு வைங்களேன், அது கரெக்டான சோதனையா இருக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை சோதனை பண்ணின்னு வைங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே என்னோட எல்லாம் திரும்பி போயிருவீங்க. அல்லாஹ் என்ன பண்றான், எப்படி சோதனை பண்ணுங்கிறான்? ஒவ்வொரு ஆளவா என்ன கேள்வி கேட்க கேளு, அவர்கிட்ட எதை வேண்டாலும் கேளு, அப்படி நெத்தி அடி அவர்கிட்ட ரிப்ளை வருதா இல்லையா? ரெண்டு ரெண்டு பேராவா? ஒரு ஆள் நிறைய பேரை வாண்டு சொன்னா சோதனை கரெக்டாக ஆகாதுங்க. கூட்டத்தில் என்ன செஞ்சிருவான், அப்படி சாஞ்சா சாயிர பக்கம் செம்மறி ஆடு மாதிரி சாஞ்சி போயிடுவான். முன்னாடி உள்ள 10 பேர் எல்லாம் ஓகேண்டா, வாங்க ஓகேண்டாங்க, வாங்க வாங்க, அவன் வந்து பார்க்க மாட்டான். ஒரு கூட்டத்தில் வந்து எதையாவது பார்த்துட்டு சொல்லின்னு வைங்களேன், 200 பேர் போகிறோம், 10 பேர் என்ன செய்வான் வந்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, எல்லாம் போயிடுவாங்க, சோதிக்க மாட்டாங்க கூட்டத்தில். அல்லாஹ் என்ன செய்யறான், கூட்டத்தோட நான் சோதிக்காதப்பா, நீ என்ன செய்ய, முகமது அங்கே உட்கார வை, ஒவ்வொரு ஆளாவா அவர்கிட்ட பேசு, அவரை டெஸ்ட் பண்ணு, என்ன வேணாலும் கேள்வி கேளு, உனக்கு என்னென்ன டவுட் இருக்கு அவ்வளவு கேளு. அவர் உளர்றாரா நெத்தி அடியா பதில் சொல்றாரா? ரெண்டு ரெண்டு பேராவா? ஒவ்வொரு ஆளாவா? ரெண்டு ரெண்டு பேராவா? அல்ல 3 கூட சொல்லல. எப்படி சொல்றான்னு கேட்டா, அந்த கூமுல் இல்லாஹி மஸ்னா வ ஃபுராதா, அல்லாஹ்வுக்காக வா, ரெண்டு ரெண்டு பேராகவா, ஒவ்வொருத்தனாகவா வந்து, சும்ம ததஃபக்கரு மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, அவர்கிட்ட எந்த விதமான மனச்சிதைவும், ஜின்னத்துனா மனச்சிதைவு, எந்த விதமான மனச்சிதைவும் அவருக்கு இல்லை. இன்ஹுவ இல்லா நதீர், அவர் அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி எச்சரிக்கை கூடியவரே தவிர அவர்கிட்ட எந்த விதமான சிதைவும் இல்லை என்பதை டெஸ்ட் பண்ணு. எத்தனை ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க, டெஸ்ட்டுக்கு உட்பட மாட்டாங்க. சோதனை நம்பிட்டு போ, நாங்கள் சொல்றோம்ல நீ நம்பணும்லன்றுவாங்க. இவரை பற்றி எல்லாம் சொல்றான், அது வேணாம், டெஸ்ட் பண்ணும், அவரை சோதிப்பா, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்றவரா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தனா வந்து சோதி. ரெண்டு ரெண்டு பேர் இப்படி யாராவது வருவாங்களாங்க? எந்த ஒரு ஆன்மீக நிலையில் உள்ளவராவது என்னை யார் வேண்டுமானாலும் ஒவ்வொருவரா வந்து நீங்க என்னை டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம், என்னை சோதித்துக் கொள்ளுங்கள், நான் உளர்றேனா, நான் பொய் சொல்றேனா, ஒரு நோக்கம் இருக்குதா, நான் தெளிவில்லாமல் பேசுறேனா, நான் ஒரு மெண்டல் மாதிரி இருக்கிறேனா, என்ன வேண்டாலும் கேளுப்பா, உன்னையை விட தெளிவா நான் இருக்கிறேன், நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல இயலுமா? பேசி பார்த்துவிட்டு கண்டிப்பா இருந்தால் மரகலண்டெல்லாம் போகல, ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு, ரொம்ப விவரமா இருக்கார், ரொம்ப தெளிவா இருக்கார், முன்னைக்கு விட பரவாயில்லை கூடுதலா இருக்கார் பண்றானா இல்லையா? பேசி பார்த்துட்டு போய் முந்தி இருந்ததை விட பல மடங்கு ஆளு ரொம்ப விவரமா தான் இருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு மனிதரை வந்து நிரூபிச்சு காட்டுவதற்கு எல்லா விதமான சோதனைகளுக்கும் அறிவுபூர்வமான, மனச்சிதைவை ஆய்வு செய்வதற்கு அறிவுபூர்வமான சோதனை தானே வேணும்.
ஒருத்தர் ஜின்னத்துங்கிறது மனச்சிதைவு, ஜின்னத்திலிருந்து மஜ்னூன்லாம் அதில் தான் வருது. அப்போ ஒருத்தருக்கு மனச்சிதைவு இருக்குதா இல்லையாண்டு ஆய்வு செஞ்சுக்கன்னு சொல்வதாக இருந்தால் அவர் சட்டையை ஆய்வு செய்ய முடியும். சட்டையை ஆய்வு செஞ்சால் மனச்சிதைவுன்னு கண்டுபிடிக்க முடியும். தலைமுடியை வச்சுக்கிட்டா கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தருடைய மனச்சிதைவு இருக்கான்னு ஆய்வு செய்வதாக இருந்தால் அவர்கிட்ட கவுன்சிலிங் வச்சு தான் என்ன செய்ய முடியும், ஆய்வு செய்ய முடியும். கொடுத்து பாடுறா, உனக்கு கவுன்சிலிங் பண்ணிடுவார். நீ போய் அவருக்கு கவுன்சிலிங் பண்ண வந்தா அவர் என்ன செய்வாரு, உனக்கு கவுன்சிலிங் பண்ணி அனுப்பி விட்டுறார் போ அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அவங்களுடைய அறிவு திறனை முன் வைக்கிறான் அல்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய தூதர் நான் நியமிச்சிருக்கிறேனோ அவர் மனச்சிதைவாகி இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டு சொல்கிறார், நல்ல வசதியாக இருந்து கொண்டு சொல்கிறார், கடந்த காலத்தை அப்பளுக்கு இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொண்டு சொல்கிறார், உயர்ந்த குலத்திலே பிறந்து விட்டு சொல்கிறார், உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து கொண்டு சொல்கிறார், காபா ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு அவர் சொல்கிறார். நிரூபிக்கிறாரா இல்லையா? இறை தூதர் தான் என்பதை இதை விட எப்படி நிரூபிக்கிறது? வேற என்னத்துக்கு அவர் இதை சொல்லணுங்கிறேன்? இந்த கொள்கையை சொன்னதால் என்ன கிடைக்கும் நல்லா தெரியும். என்ன கிடைக்குங்கிறது பின்னாடி தெரிகிறது இல்லை, என்ன கிடைக்கும் என்பது முத நாளே தெரியும். யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பது முத நாளே அல்லாஹ் காட்டுறான். எப்படி காட்டுறான்? இவங்க படுத்துட்டாங்களா, பயந்து போய் படுத்த உடனே அவங்க மனைவி ஹதீஜா என்ன பண்றாங்க, அவங்களால ஏண்ட ஆறுதலை சொல்றாங்க. இந்த மாதிரி முதல் சொல்லி காட்டினோம்ல அந்த ஆறுதலை எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடையலை. மனசு கேட்கல, என்ன போட்டு ஒரே குழப்பமா இருக்கு, ஏதோ வந்தார் இருக்கிறாரு, என்ன இது, என்ன அல்லாட்ட இருந்தா வருதா, நம்ம ஏதோ அப்படின்னு குழம்புறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மக்காவுல வரக்கான்னு ஒருத்தர் இருந்தார், வரக்கா பின் நௌஃபலுடைய மகன் வரக்கான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹதீஜா நாய்க்கு கொஞ்சம் தூரத்து சொந்தத்துக்காரர் வர, அது போக அவர் முந்தைய வேதங்களில் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர், பழைய தௌராத்து இஞ்சில்கள் இதெல்லாம் என்ன செஞ்சவர், வாசித்து அறிஞ்சவர். அவங்க என்ன செய்கிறாங்க, ஹதீஜா நாயகி இவர் என்ன இறை செய்தி இறை தூதருங்க, நம்ம கணவர் கரெக்டான ஆள் தான், ஆனால் இப்படி சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரியும் தெரியுது, நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த வேதங்களை பற்றி யார் அறிந்திருக்கிறார்களோ அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்காவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். வரக்கா பின் நௌஃபல்கிட்ட என்ன செய்கிறாங்க, அழைத்து உங்கள் சகோதரன் மகன் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குகையில் இருந்தேன், ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வந்தார், என்னை கட்டி அணைச்சார், ஓது வீராகன்னு சொன்னார், எனக்கு பயங்கரமாக நடுக்கமாகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அதெல்லாம் ஓதி காட்டுறாரு. காட்டின உன்னை எல்லாத்தையும் கேட்டவர் சொன்னார், உம்மிடத்தில் வந்திருக்கிறாரே அவர் தான் மூசாவிடத்தில் வந்தவர், உம்மிடத்தில் யார் வந்தாரோ அவர் தான் மூசாவிடத்தில், அந்த பழைய வேதங்கள்லாம் படித்தவர், இந்த அறிகுறியெல்லாம் பார்த்துட்டு இந்த வேதத்தினுடைய பரிச்சயம் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, மூசாவிடத்தில் வந்தாரே அந்த ஜிப்ரீல் நாமூசுன்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த நாமூசு தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறார், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, ஆனால் உன்னை உங்கள் ஊரார்கள் ஊரை விட்டு விரட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறார், முத நாளே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உன்னை உங்கள் ஊருக்காரங்க ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க, ஊரில் வைக்க மாட்டாங்க உன்னைய. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ப முடியாமல் கேட்குறாங்க, அவ முஹ்ரிஜிய என்னைய வெளியேற்றுவாங்களா, ஏன் அப்படி கேட்குறாங்க? அப்படி அன்னைக்கு உள்ள அந்தஸ்து அப்படி. அன்னைக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு அந்த சமூகத்தில் இருந்த அந்தஸ்தை வச்சு பார்த்தா நம்மளை எப்படி வெளியேற்றுவாங்க, நம்மளை அவ்வளோ அந்தஸ்தில் வச்சிருக்கிறாங்க, நம்மளை அவ்வளோ மரியாதையில் வச்சிருக்கிறாங்க, நம்மளை அவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிறாங்க, குடும்பத்தால் செல்வத்தால் குணத்தால் பழக்க வழக்கத்தினால பண்பாட்டினால எல்லாத்தினாலையும் நம்மளை அறிவுனால நம்மளை எங்கே எவ்வளோ வைத்திருக்கிறாங்க, நம்மளை எப்படி வெளியேற்றுவாங்க அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்குறாங்க. அவ முஹ்ரிஜிய என்னையவா வெளியேற்றுவாங்கங்கிறீங்க, என்னையவா கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நீ சொல்லக்கூடிய அந்த கொள்கையை யார் சொன்னாலும் அவர்கள் வெளியேற்றப்படாமல் இருந்ததில்லை, நீ உனக்கு உள்ளது இல்லைப்பான்னு சொல்லக்கூடிய கொள்கைக்கு உள்ளது, நீ அதை சொல்லாம இருந்தா உன்னை வெளியேற்ற மாட்டாங்க, நீ எந்த கொள்கையை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்ற பாரு, இந்த கொள்கையை யாரெல்லாம் உலகத்தில் சொன்னார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக வெளியேற்றப்பட்டே இருக்கிறார்கள், உனக்கும் அந்த கதிதான் ஏற்படும்,
அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு மறக்க முடியாத பலமான உதவி செய்வேன், நான் உனக்கு பக்கபலமா நிற்பேன், கவலைப்படாத. அந்த மாதிரி வெளியே ஆனா இருக்கல, அவர் சொன்னார். ஆனா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டக்கூடிய காலத்தில் அவர் இருக்கல, கொஞ்ச நாள்ல மௌத்தாயிட்டாரு. ஆனா அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? உன்னை வெளியேற்றும் பொழுது நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் உனக்கு பலமா உதவி செய்வேன். அப்ப என்ன தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை கண்டிப்பாக இந்த வீடு வாச சொத்து சுகம் சொந்தம் பந்தம் அந்தஸ்து மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை வெளியேற்றிரும். அப்படி ஒரு கொள்கையவா ஒருவர் வந்து தேர்ந்தெடுப்பார்? முத நாளே தெரிஞ்சு போயிருக்கும், ஓடி போயிருக்கலாமே. முத நாளே தெரியும் ரிசல்ட்டு. ஏது வெளியேற்றின அன்னைக்கு தான் தெரியும் இல்ல, முத நாளே அது கணிக்கப்பட்டது, முத நாளே எச்சரிக்கை செய்யப்பட்டது, முத நாளே எதிர்பார்க்கப்பட்டது. லேட் ஆயிடுச்சு 13 வருஷம், அது முத நாளே எதிர்பார்க்கப்பட்டது. எது? வெளியேற்றப்படுவது என்பது முதல் நாளே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கொள்கையை ஒருவர் தேர்ந்தெடுத்து இதுதான் ரிசல்ட் என்று தெரிந்து இப்படி ஒரு விஷப்பரிசையில் ஒருத்தர் இறங்குவாரா? அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இறை தூதர் தான், டவுட்டே கிடையாது. ஒரு கடுகளவு கூட இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை மறுக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லை. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எப்படி அல்லாஹ் நிரூபிக்கிறான்? அவர்களை வைத்தே நிரூபிக்கிறான். ஆதாரத்தை அவங்களுக்குள்ளே அள்ளி போடுறான். ஆதாரத்தை, அவர்கள் தூதர் என்பதற்கான ஆதாரத்தை வெறும் அற்புதங்களாக கழுதையை குதிரையாக்கி குதிரையை கழுதையாக்கி இப்படியான அற்புதங்களை ஆதாரமாக போடாமல் எதை போடுறான்? அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமான பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி இங்க பார் எவ்வளவு டெஸ்ட் வை எல்லாத்திலும் தேர்றாரு பார், இவர் இறை தூதரா இல்லையா என்று காட்டுறான். இதெல்லாம் வந்து நபின்னு சொல்வதற்கு முந்தி உள்ள நிலைமை, இறை தூதர்னு அறிவிக்கிறதுக்கு முன்னால் உள்ள நிலைமை. இறை தூதர் அறிவிச்சுட்டார்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அதை விட குறையணுமா கூடணுமா? கூடணும். இறை தூதருங்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பர்ஃபெக்டா இருந்த ஒரு மனிதர் இறை தூதர் ஆன பிறகு என்ன இருக்குன்னு அதையும் உலகம் கவனிப்பான்ல. உலகத்தில் போய் இதை போய் சொன்னா என்ன ஆகும்? இன்னும் நம்மளை கூடுதலாக கவனிக்க ஆரம்பிச்சிருவான். எப்போதுமே நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தம் கொண்டாடணும்னு வைங்க, நல்லவனுக்கு பிரச்சனை இல்லை, கெட்டவனுக்கு முடியவே முடியாது. சுத்தமானதுக்கு சொந்தம் கொண்டாடி தான் நாளைக்கும் சுத்தமாக இருக்கணுமே. அப்படியே நான் தண்ணி அடிச்சிருப்பேனடான்னு கேட்டேன்னு வைங்க 7 மேடையில், அப்புறம் அடிக்க முடியுமா உங்களுக்கு? அது கேக் காட்டி அடிச்சுட்டு இருக்கலாம். ஒரு புகை பிடிச்சிருப்பேனா அப்படின்னு பந்தா அடிச்சு விட்டீங்க 7 மேடையில், அப்புறம் புகை பிடிக்கலாமா உங்களுக்கு? பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அடிப்பீங்களா? என்ன ஆகும்? அம்மாட்டு நேற்று என்ன சொன்னோம் எல்லாரும் சொல்லிவிட்டோமே. அப்போ நம்ம சுத்தமான வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்து நேற்று வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பெருமை அடிச்சான்னு வைங்க, அவன் நல்லவனாகவே வாழ நினைச்சா கஷ்டம் கிடையாது. கெட்டவன் இப்படி சொன்னான்னு வைங்க, அது அவனுக்கு அவனை குழி தோண்டி கொள்வது, நடக்க முடியாது. அப்போ உலக மக்கள்கிட்ட போய் நேற்று வரைக்கும் நான் பொய் சொன்னவன் இல்லையே, என்னை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நாளைக்கும் பொய் சொல்ல மாட்டேன்ற உறுதிமொழியில் இருக்கா இல்லையா? நேற்று வரைக்கும் நான் பொய் சொன்னது இல்லைன்றத ஒரு ஆதாரமாக காட்டி என்னை இறை தூதன் ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அட இனிமேன்னு சொல்ல மாட்டோம், கவனிக்கடா என் வாழ்க்கை இந்த ஓப்பனாக வைக்கிறேன் அர்த்தம். நேற்று வரைக்கும் எந்த பொம்பளையா கைப்பிடிச்சிருத்தானா என்னை தூதர்னு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீடான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இனிமே கடைக்கண்ணால கூட பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். அதான அர்த்தம் அதுக்கு. அப்ப நேற்று வரைக்கும் தண்ணி அடிச்சானா, நேற்று வரைக்கும் அதை செஞ்சனா, நேற்று வரைக்கும் பொய் சொன்னா, நேற்று வரைக்கும் ஏமாத்தினா, நேற்று வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணனா ஒருத்தர் வந்து இதை போய் ஒரு பெரிய தகுதியா சொன்னார் என்று சொன்னால் அவர் என்னவாவாரு? இன்னும் ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி தன்னை வந்து என்ன செய்யணும்? மாத்தி கொள்ளணும். அவ்வளவு நெருப்புல நடக்கும் எவ்வளவு கவனம் இருக்கு? நெருப்பு நடக்கவே இயலாது, நடந்து தான் ஆகணும்னு வந்துட்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க, எவ்வளவு கவனமா இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நடக்கணுமா இல்லையா? இது ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய பெரும் கஷ்டம் இல்லையா? இது எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டு ஒரு மனிதன் இஷ்டத்துக்கு போறதை விட்டுவிட்டு இவர் போட்ட விதிகள்னால இவருக்கு ஆபத்தா போய் முடியுது. அப்ப இவர் நெசமாவே இறைவனால் இயக்கப்படுறாரு. இவராக ஒரு உண்டாக்கி சொல்லி இருப்பாரே, ஆனால் நாளைக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தான் சட்டத்தை உண்டாக்குவார். இவர் அறிமுகப்படுத்தினது பூராவுமே இவருக்கு இவரே இறுக்கி கொள்றது, இவருக்கு இவரே கண்டு சின்ன வட்டத்தை போட்டு இதுக்குள்ள நிக்கணும் ஆக்கிக்கிறார். இதுக்குள்ளதான் நிக்கணும், உனக்கு எங்க வேணாலும் சுத்தி திரி, நான் இதை தாண்ட மாட்டேன்னு நிக்கிறாருங்க. அதான் அர்த்தம் இருக்கு. நான் உண்மைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நிற்பேன், நீ எங்க வேண்டாலும் போ, பொய் சொல்லி பிராட் பண்ணிக்க, நான் நேர்மைக்குள்ளதான் நிற்பேன், நீ லஞ்சம் கூட நீ பண்ணிக்க,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட்டத்தை தனக்குத்தானே போட்டுக்கொள்வது வந்து எவ்வளவு கஷ்டம். அதையும் செஞ்சு காட்டினாருங்க. 40 வயசுக்கு முன்னாடி எப்படி அவங்க வாழ்ந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி நேர்மை அடுத்த கடைசி 23 வருஷத்துல. முதல் 40 வருஷமே போதும் இறைத்துவ நம்புவதற்கு. அந்த முதல் 40 வருஷத்தை தூக்கி சாப்பிடுற வகையில பிந்தின 23 வருஷம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அதே நேர்மை, அதே மாதிரியான பண்பாடு, அதே உண்மை, அதே மாதிரியான அடக்கம், எல்லாமே எந்த வகையிலையும் அவர்கள் சோட போனார்கள் சொல்ல முடியுமா? அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இறை தூதருங்கிறக்கா இழக்கிறாங்க, இழந்துட்டாங்க. ஊரை விட்டு விரட்டி விட்டான். 13 வருஷத்துல எல்லாம் போச்சு. அல்ல ஊர்ல பணக்காரண்டு சர்டிபிகேட் கொடுத்தானே, அதெல்லாம் 13 வருஷம் கூட நிக்கல. 13 வருஷத்துல ஓடுண்டா என்னத்தை சொத்து? உங்களை நாட்டை விட்டு ஓடுன்ட்டானா நாட்டில் எத்தனை கோடி இருந்தா உங்களுக்கு என்னங்கிற, உங்களுக்கு யூஸ் ஆகுமா? அது உங்க சொத்து இல்லை தானே. அப்போ ஒரு வீடு வாசலாம் விட்டு ஊரை விட்டு ஓடு விரட்டி விட்டார்களே. ஆனால் இப்ப அணிந்திருக்கிற ஆடையை தவிர மறு சொத்து அவருக்கு இல்லை. குடியிருக்க வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அகதியாத்தானே போறாரு. அகதியாக சென்ற பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்? அங்கேயும் கொடுத்து காட்டுறான். அகதியாக சென்ற அவர்கள் கையில ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை கொடுக்குறான். அன்றைக்கு அவர்கள் தான் பெரிய வல்லரசு நாட்டின் அதிபதி. இன்னைக்கு எப்படி அமெரிக்காண்டு ஒரே வல்லரசு இருக்கிறதோ அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மதீனா மாத்திரம்தான் வல்லரசு, ஒரே இஸ்லாமிய வல்லரசு தான். அன்றைக்கு வல்லரசாக இருந்த ரோமாபுரி, பாரசீகம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அன்னைக்கு தான் வல்லரசா இருந்தது. இவங்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு ஹெர்குலிஸ் மன்னர்லாம் ஒண்ணும் இல்லாமல் போய் விடுகிறார். கிஸ்ரா கைசர்லாம் ஒண்ணும் இல்லாம அடையாளம் தெரியாமல் போய் விடுகிறார்கள். உலகத்தினுடைய முகமதுங்கிற பெயரை கேட்டால் உலகமே ஒரு மாதிரியாக அச்சத்தோடு மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக கடைசி 10 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. அந்த நிலையில மரணிக்கிறார்கள். அப்போ ஒரு அதிபதியா இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கலாம்? மக்காவில் இருக்கும்போது எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாரோ அது மாதிரி 1000 மடங்கு சேர்த்துருக்கலாம்ல. மக்காவில் இருக்கும்போது ஊர்க்காரன்ட்டு மட்டும் தானே சேர்க்க இயலும். அதிபதியாக இருந்தால் நாட்டுப்புறம் சேர்க்கலாமே. விட்ட இடத்துல ஆண்ட பிடிக்கணும் தான் இல்லை நினைப்பான். சூதாட்டத்தில் போகிறான்னு வைங்களேன், போய் ஏமாந்துருவான், 10,000 தோத்துருவான், மரமரா போய் விடுவான். ஏன்டா நேத்தாண்ட 10,000 விட்ட இடத்துல எடுக்க போகிறேன், இந்த இன்னொரு 10,000 விட்ட இடத்துல எடுப்பியா இல்லையா? இவர் எங்கே விட்டாரு? இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கிற இடத்துல விட்டுருக்காரு. இந்த சொத்து சுகங்கள்லாம் எங்கே விட்டுருக்காரு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ எடுக்கிறதுக்கு சான்ஸ். அதே கொள்கையை வைத்து அந்த பதவி, அதே கொள்கையை சொல்லி அந்தஸ்து, அதே கொள்கையை சொல்லி மக்கள் கூட்டம், அதே கொள்கையை சொல்லி செல்வாக்கு கொண்டு குவியுது. செல்வம் எப்படி குவியுது? மூட்டை மூட்டையா பேரிச்சம்பழங்கள், கெடகெடையா ஒட்டகங்கள், மாட்டு பண்ணைகள், தங்க வெள்ளிகள் வந்து ஜக்காத்து என்ற பெயர்லையும் அரசாங்கத்தினுடைய ஹராஜுங்கிற வரி என்கிற பெயர்லையும் அவ்வளவு குவிகிறது. யாராவது ஒருத்தர் கேட்டு வந்தா நம்ம என்ன கொடுப்போம்? 100 ரூபா கொடுப்போம், 50 ரூபா கொடுப்போம். இவர் என்ன கொடுப்பாரு? அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க. எப்படிப்பட்ட கஜானான்னு பாருங்க. யாராவது இல்லைன்னு கேட்டு வந்தா இங்க வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டா என்ன கொடுப்பாங்க? இல்லையா, அவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க, 2 ஒட்டகம் நிறைய சரக்கு ஏற்றி இவருக்கு கொடுங்க, இவருக்கு ஒரு 3 ஒட்டகத்தை பிடிச்சி கொடுங்க. என்ன ஒட்டகம் விளையாட்டா? ஒரு ஒட்டகம்னா எவ்வளவு, என்ன மதிப்பு? ஒரு 10,000 15,000 ரூபா வராதா? ஒட்டகம் எவ்வளவு வாங்கணும்? குர்பானி கொடுத்தீல 30,000 ரூபா ஒரு ஒட்டகம் இன்னைக்கு கணக்கு பண்ணிக்கிறீங்களா? இப்போ தான் ரேட் அப்படி தானே இருக்கு ரூபா விஷயம். 3 ஒட்டகம்னா 1 லட்ச ரூபாய் ஆச்சுல. அவ்வளவு கஜானா இருக்குது அரசாங்கத்தில். பணம் இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை பிரிந்து சொல்லுமே விளங்கும். இஸ்லாத்தினுடைய பொருளாதாரத்தில் எப்படி தனித்து விளங்குதுன்னு அந்த பொருளாதார ஸ்கீமை கொண்டு அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க. எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு? யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஆட்சி அமைந்த புதிதில் யாராவது இறந்தார்கள்னு சொன்னால் அவர் கடனாளியாக இருந்தால் நான் தொழுவிக்க மாட்டேன், யாராவது கடனை கொடுங்க அப்போ தான் நான் தொழுவிக்கேன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில். பிறகு என்னாச்சு தெரியுமா? நிறைய அல்லாஹ் பரக்கத்து, ஆட்சியில் நிறைய பரக்கத்து செஞ்ச உடனே, நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தவன, கஜானா நிரம்பி வழிஞ்ச உடனே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, உங்களில் யாராவது சொத்து பத்துகளை விட்டு சென்றால் அந்த சொத்துக்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்தவை. உங்களில் யாராவது கடன் விட்டு சென்றால் அந்த கடனை தீர்ப்பது என் பொறுப்பு. குடிமக்கள் அத்தனை பேர் கடனை தீர்த்த ஒரே அரசாங்கம். நீ கடன் வாங்கி ஓத்த போறியா? இங்கே வா, அவர்கிட்ட போய் கேட்காத, குடும்பத்தை தொந்தரவு பண்ணாத,
உனக்கு யாராவது கடன் தர வேண்டியிருக்கா, மூத்தா போயிட்டானா நம்ம கிட்ட வா, நான் தர்றேன். நான் தரேன்டா கையில் இருந்து இல்லை, அரசாங்கத்தில். அப்போ கஜானாவில் அவ்வளோ இருக்குது. கஜானாவில் பணம் அப்படி குவியுது. பணத்தில் குளிக்க நினைத்தால் குளிக்கலாம். எவ்வளோ குவியுது என்ன, 3 வட்டம் கூட 4 வட்டம் கூட அளவுக்கு மிதந்திருந்தால் எவ்வளோ எடுத்தால் யாருக்கு தெரியுங்கிறேன். அது போக அக்கம் பக்கத்தில் எல்லாம் பாருங்க, அக்கம் பக்கத்தில் எப்படி இருந்தாங்க. அவங்க தான் உலகத்தில் முதல் அரசரா? அவங்களுக்கு பக்கத்து நாட்டிலாம் ராஜாக்கள்லாம் இல்லையா? எப்படி இருந்தாங்க? செருப்பையே தங்கத்தில் போடுவாங்க, எவன் கேட்க மாட்டான். உட்கார்ற சிம்மாசனம் தங்கமாக இருக்கும், எவன் கேட்க மாட்டான். பன்னீரில் தான் குளிப்பாங்க, கழுதைப்பாலில் எல்லாம் குளிச்சிருக்கிறாங்க. கழுதைப்பாலில் குளிக்கிறாங்க, எத்தனை கழுதை வேணும்? ஒரு கழுதையில் 1/2 லிட்டர் வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் முங்கி குளிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? அப்போ கழுதையை பண்ணையே வச்சிருக்கானே, அப்போ அப்பெல்லாம் குளிச்சிருக்கு. கழுதை பாலில் குளிச்சா அழகாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கழுதைப்பாலில் குளித்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தங்க செங்கோல், தங்க சிம்மாசனம், தங்க கிரீடம், தங்க எல்லாம் தங்கம், தங்க தூணு எல்லாம் தங்கம். அந்த மாதிரி உலகம் பூரா சுற்றி வாழ்றதையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி வாழ்கிற அளவுக்கு இங்கே கஜானாவும் நிரம்பி வழிகிறதையும் பார்க்குறாங்க. ஆனால் எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி பத்த பரிச்சை பத்தியலா? இறை தூதர்கள் எப்படி நிரூபிக்கிறான்னு கேட்டா, இவ்வளவு குவிஞ்சு இருக்கும் பொழுது அவங்க மனைவி சொல்றாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 1 மாதம் சென்றுவிடும், இன்னொரு மாதமும் சென்றுவிடும், இன்னொரு மாதமும் சென்றுவிடும், வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம். அதாவது 3 மாசத்துக்கு அடுப்பு மூட்டல. ஒரு மாபெரும் வல்லரசனுடைய சக்கரவர்த்தி வீட்டில் என்ன இல்லை, 3 மாசம் அடுப்பு மூட்டல. அப்ப கேட்கிறார், அடுப்பு மூட்டாம எப்படி வாழ முடியும்? என்னத்தை தான் சாப்பிடுவீங்க? அல் அஸ்வதான், பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான், வேற என்ன? 2 பேரிச்சம்பழத்தை போட்டுக்கிறோம், தண்ணியை குடிச்சு, இதுக்கு அடுப்பு? பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிக்கிறதுக்கு அடுப்பு வேணுமா? அப்ப இதுதான் எங்களுடைய உணவு 3 மாசத்துக்குங்க. ஒரு சக்கரவர்த்தி வீட்டில் என்ன விதிமுறை வச்சுக்கிட்டாங்க? அரசாங்கத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், சல்லி காசு அதில் தொடமாட்டேன், அது என்னுடையது அல்ல, என் குடும்பத்துடையது அல்ல என்று தனக்குத்தானே வட்டத்தை சின்னதாக போட்டுக்கொண்ட காரணத்தினால் என்ன நிலைமை? 3 மாசம் அடுப்பு புகையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் சல்லடையை பயன்படுத்தியதில்லை. இன்னைக்கு சல்லடை இல்லாம நம்ம சாப்பிட்டுறலாம். கோதுமை மாவை அவ்வளவு அற்புதமா மிஷின்ல அரைச்சி தந்துருது. அன்னைக்கு இந்த மாதிரி நவீன மிஷின்கள்லாம் இருந்துச்சா? திருக தான் இருந்துச்சு. அதில் கோதுமையை போடுவாங்க, கையினால அரைக்குவாங்க. அரைச்சா பாதி இது பவுடர் மாதிரி இருக்கும், பாதி இது என்ன செய்யும், பெரிய பெரிய துண்டு துண்டாக இருக்கும். சல்லடையில் சலிச்சா தான் மாவு கிடைக்கும், மர போட்டு மர அரைக்கணும். அப்போ சல்லடை இல்லாமல் சாப்பிட முடியாது. அன்னைக்கு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சல்லடையை பார்த்ததே இல்லை, பயன்படுத்தினது இல்லை, பின்ன எப்படி சாப்பிடுவீங்க? திருகையில் கோதுமையை போடுவோம், 2 சுற்று சுற்றுவோம், அது உறங்கி குறுநாள் மாதிரி வரும், அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்ருவோம். அவருடைய வாழ்க்கை. சட்டைக்கு மறுசட்டை இல்லை, உடம்பெல்லாம் மேனியெல்லாம் புண்ணா போயிருக்குது, கைத்து கட்டில் படுந்து. உமர் கேட்குறாங்க, உங்களுக்காக நாங்கள் ஒரு விரிப்பு வாங்கி தர்றோம், அதில் நீங்கள் படுத்துக்கிறீங்களா? முதுகுலாம் வரி வரியாக விழுந்திருக்கு. அந்த பேரிச்சை மரத்தினுடைய பேரிச்சை நாரை முறுக்கி செய்யப்பட்ட கட்டில் படுத்து கிடக்குறாங்க. முதுகுல கட்டங்கட்டமாக ஒரு சிகப்பு உடம்பா, முதுகுல கட்டங்கட்டமாக விழுந்துருது. நாங்கள் வேணா ஒரு போர்வை வாங்கி தரட்டுமா? எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா இருக்குது, ஒரு வழிப்போக்கன் மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு மரத்தடியில் நிழலில் இலைப்பாடுறோம். அப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போவோம், போனால் அப்போ ஏசியெல்லாம் தூக்கிட்டா போவோம். மரத்தடியில் இலைப்பாடுறவனுக்கு இதுக்கு என்னப்பா இருக்குது? அது மாதிரி உள்ளவனா? நான் போகிறது வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன், போகிற வழியில் இலைப்பாடுறோம், இதுக்கு வந்து விரிப்புலாம் தேவையா? போப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வாங்கி தர்றேங்கிற மறுத்துற காட்சியை பார்க்குறோம். வீட்டில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அன்றைக்கெல்லாம் எங்கள் வீடுகளில் விளக்குலாம் கிடையாது, வீட்டில் விளக்கு இல்லை. உலகத்துக்கெல்லாம் அறிவு சூரியனை வழங்கிய அந்த இறை தூதருடைய வீட்டில் எரிக்கிறதுக்கு விளக்கு இல்லை. விளக்குனா இந்த மாதிரி 1000 வாட் விளக்கா? என்ன விளக்கு? சும்மா ஒரு 10 மில்லி ஆலிவ் எண்ணெய் ஊற்றி ஒரு திரியை கொளுத்தி போடுறதுக்கு 4 நாள் வருமா? அந்த விளக்கு இல்லை. எந்த விளக்கு இல்லை? இந்த மாதிரி விளக்குனா எவ்வளோ, ஒரு 2000 ரூபா, 10,000 ரூபா எங்கே போகிறது அப்படின்னு சொல்லலாம். 4 காசு, 4 காசுக்கு ஊற்றுற அந்த விளக்கெண்ணெய் இருந்தால் ரொட்டிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ஏன் விளக்குக்கு யூஸ் பண்ணுறாங்க? அந்த காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்கு கிடையாது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் சக்கரவர்த்தி, ஆனால் எல்லாம் இருக்குது அரசாங்கத்தில், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவங்க வீட்டில் என்ன இல்லை? விளக்கு இல்லை. ஒரு பேரப்புள்ள ஹசனோ ஹுசைனோ பள்ளிவாசலில் குவித்து வைக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுறாரு. என்ன பண்ணுறாங்க? வேகமாக வந்து பஹ் பஹ் துப்பு துப்பு இந்த விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி, குழந்தை
சின்ன பிள்ளை சாப்பிடுது, அந்த ஒரு பேரிச்சம்பழம் கூட நம்முடைய வாரிசுகளுடைய வயிற்றுல போகக்கூடாது என்பதற்காக துப்ப சொல்லிட்டு, ஹுசைனே இது நமக்கெல்லாம் ஹராம்னு உனக்கு தெரியாதா? இந்த பொருளை நம்ம தொடக்கூடாது, அரசு பணத்தை நம்ம தொடக்கூடாது என்பது உனக்கு விளங்காதா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி, ஒரு பேரிச்சம்பழம் கூட தன்னுடைய குடும்பத்தாருக்கு வரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, உலகம் அழியும் காலம் வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய வாரிசு என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் இது போன்ற ஏழை மக்களுக்காக தரப்படுற பொருளை தொடவே கூடாது. ஜக்காத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இன்னைக்கும் சதக்கா கொடுக்கக்கூடாது. அரசாங்கத்துடைய பைத்துல் மால்ல குவிஞ்சு கிடந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம்னா ஒதுங்கிய அதை சொல்லி நாளைக்கு மோசடி பண்ணிடக்கூடாதான். எல்லாத்துக்கும் 10 கொடுத்தா எனக்கு 20 கொடுங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் பரம்பரை அப்படின்னு எவனும் தன்னுடைய குடும்ப பேரை கியாமத் வரைக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தனக்கும் ஹராமாக்கி தன்னுடைய மனைவி மக்களுக்கும் அதை ஹராமாக்கி கியாமத் வரைக்கும் என் சந்ததிகள் யாரும் ஏழைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை உலகம் அழிகிற வரைக்கும் தொடக்கூடாது. என்ன ஒரு அப்பழுக்கற்ற, எங்கேயாவது பார்க்க இயலுமா? இப்படி ஒருத்தர் தன்னைத்தானே இப்படி யாருக்கு நிரூபிக்க இயலும்? தன்னுடைய பரிசுத்த தன்மையை தானே எவருக்கு நிரூபிக்க இயலும்? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் மரணிக்கிற நேரத்தில், அதான் முக்கியமான விஷயம், மரணிக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் வீட்டில் உணவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இருக்கிற அந்த கவசம்னா யுத்தத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய சங்கிலியால் செய்யப்பட்ட ஆடை, வெட்டுக்கிட்டு உழுவாமல் இருக்கிறக்காண்டி இரும்பு சங்கிலாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. அந்த கவசத்தை கொண்டு போய் ஒரு யூதர் இடத்துல அடமானம் வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கி கொண்டு வர்றாங்க. கடைசியாக அந்த கோதுமையை சாப்பிட்ட நிலையில தான் அவங்க உயிர் பிரிக்கிறது. கோதுமையை மீட்க முடியாமலேயே மாபெரும் வல்லரசுடைய சக்கரவர்த்தி எப்படி வர்ணிக்கிறாரு? இந்த இறை தூதர் என்று சொன்ன காரணத்தினால் அவர் தேடிக்கொண்டது என்ன, சேர்த்து கொண்டது என்ன, அவர் சாப்பிட்டது என்ன, அவர் அணிந்தது என்ன, அவர் பயன்படுத்தியது என்ன? வீடு கூட 5 கஞ்சி தான். ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழுவ முடியாது. 5 கஞ்சி வீட்டில், விளக்கு இல்லாத வீட்டில், கைத்து கட்டில் போர்வையை சுத்தி கொண்டு காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கையா? அப்ப இறை தூதருங்கிறது எப்படி ப்ரூவ் பண்றாங்க? சக்கரவர்த்தியை ப்ரூவ் பண்றதுக்கு தேவையில்லை, இறை தூதர் ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கிற. சக்கரவர்த்தி ப்ரூவ் பண்றாருந்தா அதெல்லாம் வைக்கணும், கிரீடம் அது இதெல்லாம் வச்சாதான் சக்கரவர்த்தின்னு ப்ரூவ் பண்ண இயலும். அதையாவது திரட்டினாரா? அல்லது மரியாதையை தானே எல்லாரும் விரும்புவான். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும், எதை விரும்புவான்? நம்மளுக்கு என்ன எந்திரிச்சு நிற்கணும், எவன் எந்திரிக்க கூடாது. எப்படி பாருங்க, எப்படி இவர் நிரூபிக்கிறார்னு பாருங்க. எனக்காக நீங்கள் யாரும் எழுந்து நிற்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபைக்கு நான் வருவேன், யாரும் எழக்கூடாது, என் காலில் விழக்கூடாது, என்னை கும்பிடக்கூடாது, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை வேணாங்கிறார். மரியாதையா சில பேர் இதெல்லாம் வேணான்னு மரியாதையாவது என்ன செய்வான், என் காசுலாம் வேணான்றான். ஆனால் மரியாதை விரும்புவானா இல்லையா? இது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவரே சம்பாதித்து திரட்டின செல்வங்கள். ஒரு பண்ணை வச்சிருந்தாங்க, பண்ணை தான் வருமானம், அதான் நுபுவத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வாழ்க்கை ஓடும். அதில் வச்சிருந்த ஒரு குதிரை மற்றதெல்லாம் இருந்தது, ஒரு நிலம். மூத்தா போகும்போது சொன்னாங்க, நான் எதை விட்டு விட்டு செல்கிறேனோ அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சொந்தம், என் வாரிசுகளுக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்கள அரசாங்கம் எடுக்கல, அவங்களுக்கே சொந்தமான பொருளையும் கூட மகளுக்கு இல்லைன்ட்டு போயிட்டாங்க. மகள் வந்து அபூபக்கர்ட்ட சண்டையே பிடிப்பாங்க, எங்க வாப்பாவுடைய நிலத்தை தாங்கன்னு. முடியாது, உங்க வாப்பா சொல்ல கேட்பனே தவிர உங்க மேல உள்ள அன்பு தனி, உங்க வாப்பாவுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு கொடுக்க மாட்டார். அப்ப தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்றாரு, அரசாங்கத்துக்கு எழுதி வச்சுட்டு பொதுமக்களுக்கு சொந்தம். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த உலகத்தில் வந்து சொன்னார்கள். அதை அவர்களை தன்னைத்தானே நிரூபித்து விட்டு சென்றார்கள் இல்லையா? அந்த வகையில் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிற மார்க்கமாக இருக்கிறது. தனித்து விளங்குகிற தலைவராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அதே போல அடுத்ததாக திருமறை குர்ஆன், அதுவும் தனித்து தன்னைத்தானே நான் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதை அது நிரூபிக்குது. அடுக்கடுக்கான சான்றுகள் அள்ளி போட்டு இது முகமது சொந்தமாக கட்டினது இல்லப்பா, அல்லாஹ்வாகிய இறைவன் தான் தந்திருக்கிறான் என்பதை எது நிரூபிக்குது? திருக்குர்ஆனை நிரூபிக்கிற